மசால் கிச்சனில் இன்னைக்கு கேரளா மாடலில் நம்ம சிக்கன் வச்சு வெள்ளை சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். சிக்கன் வெள்ளை குழம்பு செய்யறதுக்கு நம்ம மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா, ஜீரகம் 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் வறுக்கணும். ஒரு பழம் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் 4 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த சிக்கன் வெள்ளை குருமாவுக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நம்ம மிளகாய் தூள் போட மாட்டோம். உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ரொம்ப வதங்க வேணாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி. நம்ம இப்போ எடுத்து இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். நம்ம சிக்கன் வெள்ளை குருமா செய்யறதுக்கு 100 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறோம். பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, பட்டை 4, அன்னாச்சி பூ 1, கிராம்பு 5, வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரளால சிக்கன் வெள்ளை குருமா ரொம்ப ஃபேமஸ். அவங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போடுவாங்க, மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. இட்லி, தோசைக்கு, பூரிக்கு, ஆப்பத்துக்கு, ஒயிட் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். நம்ம கேரளா மாடல் தான் செய்யறோம். இப்ப அவங்க தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க, நம்மளும் தேங்காய் எண்ணெயில தான் செய்யறோம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நெய்யில செய்யலாம். இந்த குருமாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏன் முன்னாடியே உப்பு போடுறோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா தழை கைப்பிடி போட்டுக்கலாம். அவங்க புதினா யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தானே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஒரு தக்காளி வதக்கி பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு தக்காளி நம்ம அரிஞ்சு வதக்குறோம். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 50% வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் குருமாவுக்கு உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். மேல தோல் சீவிட்டு சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு இல்ல நூக்கல், இது 2த்துல ஏதோ ஒண்ணு நீங்க சேர்க்கலாம். நம்ம வதக்கி பேஸ்டா அரைச்சி வச்சுனா அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வட்டோம், பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு மசாலால. இந்த டைம்ல நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். சுத்தமா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் போட்டுக்கலாம்.
நல்லா அந்த மசாலாலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சிக்கனுக்கு நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம், தேங்காய் பாலில் தான் சிக்கன் வேகணும். நான் ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றுறேன். தேங்காய் பாலில் தான் வேகணும் சிக்கனு, தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம முன்னாடியே உப்பு போட்டுட்டோம், வெங்காயம் வதக்க மாட்டேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், நல்லா சிக்கன் வேகட்டும். சிக்கன் வெந்துச்சு, சூப்பரா ரெடி ஆகி போச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புதினா கைப்பிடி போட்டுக்கலாம். சூப்பரா ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம இறக்கிடலாம். சிக்கன் குருமாவுக்கு நம்ம சாதம் வச்சுக்கலாம். சாதம் வந்து புதினா பட்டை கிராம்லாம் போட்டு தான் வெடிக்கணும். அந்த சாதம் தான் வந்து சுக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சுக்கா சாதம் தான் நல்லா இருக்கும். அந்த குருமா வெள்ளை குருமாவுக்கு நான் சாதம் வெடிக்க தண்ணி வச்சுட்டேன் தவளையில. உப்பு போட்டுக்கலாம், புதினா கைப்பிடி போட்டுக்கலாம், பட்டை 4 பட்டை போட்டுக்கலாம், கிராம் 4 போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம சாப்பாட்டு அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வேகட்டும், தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம சாதம் வேக வச்சுருந்தோம், சாதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெடிச்சுக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு கேரளா சைடில் நம்ம வெள்ளை சிக்கன் குருமா ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் கேரளா மாடலில் சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு.